ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கடல் மாவு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு நல்லா நைஸாக மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவுமே போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா கலக்கி விட்டலாம். சுருண்ட மாதிரி வரணும், அந்தளவு நல்லா கலக்கி விட்டுடலாம். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பில் கடலை மாவு எடுத்துருக்கேன். நம்ம எந்த கப்பில் வேணால் அளவு வச்சுக்கலாம். கடலை மாவு எடுக்கிற அதே கப்பில் 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 60 ml கப்பில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதே கப்பில் 6 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். அது மறுபடியுமே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். கடலை மாவு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்பயுமே நல்லா திக்காக தான் இருக்கும். நம்மளுக்கு தண்ணி வந்து நம்ம திக்னஸ் பொறுத்து ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தண்ணி வேணுன்னா தண்ணியாக வச்சுக்கலாம். கெட்டிமானா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சி மறுபடியும் வடிகட்டிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை போட்டுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிறேன். என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை, அதனால கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிறேன். தேங்க்யூ.